ப்ரீஸ் லாட் எல்லாருக்கும் சோத்திரம். ஜீசஸ் சைட்டு கால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஒரு பெரிய சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். நீங்கள் அநேக ஜனங்களுக்கு அனுப்புங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமும் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள். என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் புத்தியை கேட்டு ஞானமடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவும் பெறுவான். எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இது எப்படின்னா, இந்த வசனம் இயேசு நம்மளிடத்தில் பேசுகிறார். பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள். என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் புத்தியை கேட்டு ஞானமடைங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு அருகே, என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். எப்படி ஜீவனை கண்டடைய முடியும்? இயேசுவே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் ஜீவனை கண்டடைகிறான். கர்த்தரிடத்தில் தயவும் பெறுவான். இன்றைக்கு ஜீவனை பெற மனதில்லை, தயவு பெறவும் இஷ்டமில்லை. பிரியமானவர்களை சொல்கிறார் பாருங்க, எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனும் தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். அது எப்படிங்க? அது எப்படி? அது எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனும் அவருக்கு விரோதமாக என்ன பாவம் செய்கிறான்? ஆத்மா அவரோடையது, ஆத்மா அவருடையது. தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். அவருக்கு விரோதமான நீ செய்கிற பாவம், உன் இஷ்டப்படி நடந்துக்கிற பாவம் அவருக்கு விரோதமாக இருக்கிற பாவமாக இருக்கிறதா. எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனும் தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள் என்று சொல்லுகிறது. இயேசு தான் வழி சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். அவர் ஏன் அப்படி சொல்கிறாரு? தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான், என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள் என்று சொன்னால், எப்பா நீ பாவத்துக்கு தான் சாக போகிற, ஆனால் நீதிக்கு என்ன பண்ண போகிற? பிழைக்க போகிற. நீ நீதிக்கு பிழைக்கும் பொழுது ஜீவனை என்ன பண்ணிடுவ? கண்டடைந்துடுவ. அதனால் நான் சொல்கிறது என்னன்னு நீ கேளுப்பா, விழித்திருந்து கவனிப்பா, புத்தியை கேட்டு ஞானம் அடைங்கப்பா, அதை எப்போதும் விட்டு விடாதிருங்கப்பா அப்படின்னு சொல்கிறார். என்ன அவர் அப்படி அவ்வளோ அத்தாரிட்டியாக பேசுகிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பாருங்கள், நீதிமொழி 8 தான் நம்ம பார்த்தோம். பாருங்கள், அல்லேலூயா. அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்கு நடத்துகிறேன். கர்த்தர் தமது கிரிகளுக்கு முன், நல்லா கவனிச்சுக்கணும், மனுஷனே படைக்கலை, உலகத்தையே உருவாக்கலை. அதுக்கு முன்னாடி அவர் இருந்தாராம் இயேசு. கர்த்தர் கூட தன் தகப்பனோட இந்த பிதாக்கோடு இருந்தாராம். பாருங்கள், கர்த்தர் தமது கிரிகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதையாய் என்னை அனாதையாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். தனியாக யாருமே இல்லையா அவர் கூட. அதுக்கு தான் சொல்கிறார், அனாதையாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகிறதுக்கு முன்னே, ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும்
குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியை அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாகுக்கு முன்னும் நான் செனிப்பிக்கப்பட்டேன். உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன், என்னை அவர் உருவாக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறார். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விசாலத்தை வட்டணிக்கையிலும், சமுத்திரம் பாருங்கள், அப்போ வட்டமாக இருக்குன்னு தெரியுது பாருங்கள் நமக்கு. அவர் சமுத்திர விசாலத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை சாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும், உயரத்தில் மேகங்களை சாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும், சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு, சமுத்திரஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். மனுமக்களோட மகிழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய பூலோகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். பிரியமானவர்களே, இது ரொம்ப மறைப்பொருள். இது ஒரு ஊழியக்காரர் சொன்னார். அது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. மனுமக்களோடனே மகிழ்ந்து கொண்டு இருந்தேன்னா அங்கே அணுக்கள் இருந்துச்சாங்க, நிறைய அணுக்கள் இருந்துச்சான். அவர் கர்ப்பப்பைக்குள்ளே அந்த அணுக்களை வைக்கிறாராம் ஜீவன் அடையும்படியாக. ஏன் அப்படின்னா பரிசுத்த சந்ததி பெரும்படியாக வைத்தாராம். ஆனால் அதான் உன் தாயின் கரு உருவாக முன்னே என் கண்கள் உன்னை கண்டது. ரொம்ப அழகாக எடுத்தார் அவர். பிரியமானவர்களே, பாருங்கள் எவ்வளோ பெரிய சத்தியம் பாருங்கள். அதெல்லாம் நான் கூட இருந்தப்போ ஆதி முதலேருந்து எல்லாம் வட்டணிக்க மலை படைக்கும் போது, சமுத்திரத்தை படைக்கும் போது, அதுக்கு எல்லை வைக்கும் பொழுது, பூமி அசைப்பாரப்படுத்தும் பொழுது, வானத்திலேருந்து மழையை உண்டாக்கும் போது கூடவே நான் இருந்தேன். அதனால் பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனும் என் தன்னாத்துமாவை சேதப்படுத்துகிறான், என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் யாராக இருக்கப் போகிறீர்கள்? இந்த வசனம் மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்த இந்த வசனம் ஆராயவே முடியாது. அப்போ தான் படைச்சிட்டு வராரு. ஆராயவே முடியாது. ரொம்ப அழகாக எடுத்தார் அந்த ஐயா. உன் தாய் கருவு உருவாக முன்னேனா, உங்கள் தாய் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களோட தாயை கருவை உருவாகலையா, அப்போ உங்களை பார்த்துருக்கிறாராம். எப்படி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. தாய் வயிற்றில் உருவாகிற எலும்புகளை தாய் தான் வயிற்றில் வச்சுருக்கா. அவளாலே என்ன பண்ண முடியாது, அந்த எலும்பு உருவாகிறத பார்க்க முடியாது. பிரசங்கியில் இருக்கிறது. பிரியமானவர்களே, பைபிளு உண்மையிலே சொல்கிறேன். நான்லாம் எங்கள் சித்தப்பா எனக்கு சொல்லி கொடுத்தார் காங்கச்சான். இந்த எழுத்தோட மாடலை நான் பார்க்கலன்னா இதுதான் மாவா, இதுதான் நூவா, இதுதான் மாவா எனக்கு தெரியாமல் போயிருக்கும். நான் இந்த ஒரு வசனம் படிக்க 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகும். எனக்கு வெக்கமாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். நான் சொல்கிறது 98-99 சொல்கிறேன். வெக்கமாக அசிங்கமாக இருக்கும் எனக்கு. ஐயா நீங்களே படிச்சிருங்க ஐயா அப்படின்னு. படிமா, பைத்தியங்களை தாம்மா அவர் தெரிந்து கொள்ளுவார், பேதைகளை தாம்மா அவர் அறிந்து கொள்ளுவார் சொல்லுவார். ஆனால் வீட்டில் போய் எவ்வளோ ஜெபம் பண்ணாரோ எனக்கு தெரியல. அவர் என்னெல்லாம் சொல்லி ஜெபிச்சாரோ அதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கிறது. இது 8வது வாட்டி நான் படிக்கிறேன் பைபிளை முழுசாக.
ம் பிரியமானவர்களே, எவ்வளோ நல்ல தேவன். நான் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது இது பொய், இது ஒன்றுமே புரியல. நரி வந்து பாதிச்சான், இந்த காக்கா வாயிலேருந்து கீழே விழுமான். அது போடுற மாதிரி இல்லை. அது சொல்லிச்சான், ஐயா இந்த காய் புளி கொண்டு போயிடுச்சான். அந்த மாதிரி நான் பைபிளை படிச்சுட்டு என்ன பண்ணேன், இது ஒன்றுமே புரியல, சும்மா போய் பித்தலாட்டம், புரியாத ஒரு புக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் சலிச்சுக்கிட்டேன். எனக்கு புரியல, ரொம்ப சலிச்சுக்கிட்டேன். எங்கேருந்து தான் அந்த அறிவு கொடுத்தாருன்னே தெரியல. பிரியமானவர்களை, கேள்வி எதுவும் கேட்டுறாதீங்க, எனக்கு 1% தான் தெரியும். ஆனால் ஒரு புரிதலை எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், புரிதலை கற்றுக் கொடுத்தார். இந்த பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் கொஞ்சம் பேசிக் 35 மார்க்கு எடுப்பாங்க இல்லைங்களா, பேசிக் அந்த மாதிரி. அதை விட கம்மினே வச்சுக்கோங்களேன். எனக்கெல்லாம் வந்து எனக்கெல்லாம் இந்த 15 நிமிஷம் 10 நிமிஷம் போதிக்க எனக்கெல்லாம் தகுதியே கிடையாது. பைபிளை தூக்க தகுதியே கிடையாது. படிக்க தெரியாத ஒரு முண்டோ நான். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிச்சோம்னா வசனம் வரும், இழிவானது தள்ளப்பட்டது பைத்தியங்களை தமக்கென்று தெரிந்து கொண்டாராம். பிரியமானவர்களே, அந்த லிஸ்ட்டில் நான் தான், அந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக நான் தான். பிரியமானவர்களே, அவர் தமக்கென்று ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டாராம். அப்படியாக என்ன அநேக ஞானிகள் கேட்கும்படியாக. இன்றைக்கி எத்தனை ஞானி இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, படித்தவங்க. நான் படிக்காத ஒரு ஆள். நான் பேசுகிறதே எத்தனை டிகிரி வாங்கலாம் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த வசனம் நிறைவேறிச்சு பார்த்தீங்களா? பிரியமானவர்களே, அவர் ரொம்ப நல்லவர். அப்படியா, புரியலையா உனக்கு அப்படின்னு எனக்கு புரிய வச்சார். இப்போ இன்ட்ரெஸ்டாக படிக்க ஆரம்பிச்சிட்டேன். என் 2 நாள் படிக்கலைன்னா எனக்கு 2 மாதம் படிக்காத மாதிரி ஆகிடும். நீங்களும் நிறைய படிங்க, கடவுள் உங்களோட பேசுவார், உங்களோட நிறைய இடைப்படுவார், நிறைய ஆலோசனைகளை கொடுப்பார். அவரை போல் ஒரு கடவுள் யாருமே இல்லைங்க. மனுஷன் ஃபோனை போட்டால் எடுக்க மாட்டான். 2 நாள் ஆனால் ஃபோனை பண்ணிங்களான்னு கேட்பாங்க. ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க அறிவே இருக்காது. ஆனால் என் அப்பன் இயேசு முட்டி போட்டு அப்பா அப்படின்னீங்கன்னா உடனே வந்துடுவார், உங்களுக்கு பேசுவார். ஆமே, என்னோடய ஊழியத்தில் அப்படி தாங்க நடத்திட்டுருக்காரு. என்னை அப்படி தான் நான் நினச்சே பார்க்கல. அதனால் உங்களையும் நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஏற்றுக்கொள்கிறவன் ஜீவனை கண்டடைகிறான், ஏற்றுக்கொள்ளாதவன் மரணத்தை விரும்புகிறான். நீங்கள் யாராக இருக்க போகிறீர்கள்? சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.